டிசைனிங்னா என்ன தெரியுமா? ஒரிஜினல் ஃபால்ஸ் கண்டுபிடிக்கிறது. 9 வரங்கள்ல இந்த வரம் பழைய ஏற்பாட்டில் வேலை பார்த்துச்சு. சாலமன் ஞானம் வேணும்னு கேட்டப்ப கடவுள் அவனுக்கு டிசைனிங் த ஸ்பிரிட்டை தான் கொடுத்தாரு. ஆமென். அதனாலதான் அவன் வந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் போது 2 பேர் வந்து அழுகிறார்கள். இது ஏன் பிள்ளைன்னு. 2 ஒரே மாதிரி இருக்கு. 2 பேர் கண்ணில் என்ன இருக்கு? கைய 2 பேருமே அழுகிறாங்க சார். 2 பேர் கண்ணிலே கண்ணீர் இருக்கு. ஆனால் ஞானிகள் கண்ணீரை பார்த்து தீர்ப்பு சொல்லுவது நல்லா பின்னாடி வரைக்கும். அப்ப வந்து நின்ன உடனே சாலமன் பார்க்கறான், 2 அம்மாவுமே அழுகுது. நீங்கெல்லாம் இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, உங்க முன்னாடி ஓன்னு அழுதுட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா சாலமன் பாருங்க, ஞானி சார். அவன் கண்ணீரை பார்த்தாலும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. அவன் சொன்னான், முந்திர நாள் தான் அவனுக்கு அந்த ஞானம் வந்திருக்கு. ஞானம்னா என்ன? டிசைனிங் த ஸ்பிரிட். அந்த குழந்தை 2 வெட்டி ஆளுக்கு பாதியா கொடுத்துருங்கப்பான்ட்டான். உடனே ஓகேன்றுச்சு ஒரு அம்மா. இன்னொரு அம்மா அழுது சொல்லிச்சு, வேணாயா, அவன் வேணாலும் வச்சுக்கிறட்டும் அப்படின்னு. உடனே இவள் தான் என்ன சொல்றேன்னா, இதுதான் டிசைனிங் த ஸ்பிரிட். ஸோ உங்க பின்னாடி வந்து ஒருத்தன் அழுகிறான், உனக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாது, உன் ஃபியூச்சர் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு மயங்கிறாத. ஏனென்றால் நம்ம கேர் எடுக்கிற எல்லாரும் சரியான பாதையில் நம்ம நடத்துகிறோம் அர்த்தம் கிடையாது. அன்பு தான் முக்கியம்னு பேசினா, அன்புனா நேரம் பின்னாடி பேதுரு பின்னாடி போயிருக்கணுமே. அன்புனா என்னன்னு கண்டுபிடிக்கணும். அன்புனா கண்ணே, அமுதே, ஆருயிரே, கட்டழகே, அது இல்லை. லவ் இஸ் நாட் pacifying words. லவ்னா டேக்கிங் கேர் ஆஃப் somebody's life. திட்டுவது, கடிந்து கொள்வது. இயேசு கிறிஸ்து தன் சீசர்களை எவ்வளவு கடிந்து கொண்டிருக்கிறார் பாருங்க. இந்த இடத்துல சாத்தான்னே சொல்லியிருக்கிறார். அதான் ப்ராஃபட் எசேக்கியா பிரான்சிஸ் சொல்லுவாரு. அவர் சொன்னாராம், பின்னாக போ சாத்தானே, முன்னாகவா பேதுருவே அப்படின்னாராம். இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்.